டெய்லி நீங்க என்னென்ன பண்ணுவீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் வேற வேற இடத்துல இருப்பேன். நான் என்ன செய்வேன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அதனால எனக்கு ருட்டீன்னால என்னன்னு தெரியாது. அப்படி ஒன்றும் என் வாழ்க்கையில இல்லை. ஆனா நீங்க தினசரி செய்யற பயிற்சிகள்னு சிலது இருக்கணுமே. ஒரு பயிற்சி பண்ணுவேன். அது ரொம்ப நீளமா 20 செகண்டுக்கு இருக்கும். நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என் சக்திகளை அதில் ஒழுங்குபடுத்திக்குவேன். இது உங்க நாள் ஆர்கனைஸ் பண்ணிக்க உதவுதா இல்ல ஃப்ளோலே? இல்லை, இது கொள்கை இல்லை, பொறுப்புணர்வு. சூழ்நிலைகளை கவனித்து பொறுப்பாக நடந்துக்கிறது. கொள்கையாக ஆக்கிட்டீங்கன்னா இருக்கிற காலத்துக்கும் இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுவீங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு ஏற்கனவே தயார் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா நீங்கள் இப்போ ஏதாவது கேட்டால் நான் வேற எதையோ சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அதுதான் என் தலைக்குள்ளே இருக்குது. அதனால நான் என் தலைக்குள்ளே எதையும் வச்சுக்கிட்டு நடக்கிறது இல்லை. காலின்னா மொத்தமாக காலியாக இருக்கிறேன். ஒரு எண்ணமோ ஒரு உணர்ச்சியோ எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறேன். இப்போ முன்னால் என்ன வருதோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நான் எதையும் முன்னாடியே தயார் பண்ணிக்கிறது இல்லை. படிக்காதவனாக இருக்கிறதோட சௌகரியம் இதுதான், தெரியுமா?